இது கத்திரிக்காய் மசாலா கறி பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, அதே அளவு உளுத்தம்பருப்பு, அதே அளவு ஜீரகம், மூணுத்தையும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி லேசாக வறுத்துக்கிட்டு, அதில் பச்சையாகவே பூண்டு ஒரு 10 பல், ஒரு வெள்ளாரி வெங்காயம் சின்னது ஒன்று, அதையும் லேசாக வறுத்துட்டு அதையும் போட்டு மிக்சியில் அரைச்சி, அந்த மிக்சியில் அரைக்கும்போது இதுக்கு தேவையான உப்பு காரம் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தனியாக வறுத்துட்டோம், தனியாக தேவையில்லை. இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளையும் போட்டு ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணிவிட்டு மீதியை அப்படியே அது மேலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தனியாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுக்கணும். நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணுங்க. சிம்மில் வச்சு வறுக்கிறது தான் டேஸ்ட் வரும். அவங்க போட்டு ஸ்பீடு வச்சிட்டிங்கன்னா வராது. இது நல்லா ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். சிம்மில் வச்சு ரொம்ப நாள் வறுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூக்கினா சூப்பராக இருக்கும். லைக் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.